ஒரே ஒரு நிமிஷம். மாண்புமிகு உறுப்பினர் லாட்டரிங்கிறாங்க. திரு உதயநிதி அவர்கள் சொல்லணும், ஏன் 900 கோடி ரூபாய் லாட்டரி நிறுவனம் வாங்கினாங்க திமுக? பதில் சொல்லட்டும். பதில் சொல்லுங்க. தைரியம் இருந்தா லாட்டரி நிறுவனம் 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க. நான் எந்த தொழிலும் இல்ல, எந்த நிறுவனம் நடத்தல. தைரியம் இருந்தா ஏன் நடத்துறாங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் பதில் சொல்லலாம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய அமைச்சர் அவர்கள் திமுக ஏன் லாட்டரி நடத்துகின்ற நிறுவனத்திடம் என்று ஃபண்ட் வாங்கினாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்கிட்ட கேட்டு அந்த விளக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது அவரும் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும். எனக்கு தெரியாது. அப்பாவை இங்க காணோம். வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க. உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு. ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. அந்த 900 கோடிங்கிறது கூட உதயநிதி வாயிலிருந்து வராது இல்ல. ஃபண்டு, பார்ட்டி ஃபண்டு, அதே ஞாபகத்தில் தான் இருக்கீங்க இன்னமும். ஏன் வாங்கினீங்கன்னு தெரியாது. தமிழகத்தில் மறுபடியும் லாட்டரி நீங்கள் நடத்திக்குங்க, அதுக்கு எங்கள் அரசாங்கம் வந்தவொடனே ஒத்துழைப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கினீங்களே, ஞாபகம் இருக்கா? அதை மார்ட்டினோட மகன் அப்போவே சொல்லிட்டாரு. இப்போ பாண்டிச்சேரியில் ஒரு பார்ட்டி ஆரம்பித்தப்பயே என்னம்மா நடிக்கிறீங்க, வாயிலேருந்து வராது, எவ்வளோதான் ஆட்டை போடுவீங்க, இதுக்கும் கொத்து சொங்களுக்கு அப்படி தூக்கி நிறுத்துறாங்க பற்றியா முட்டா பசங்க. அவங்களாம் செருப்பால் அடிக்கணும். அவங்களாம் புத்தி மீறே வராது. திருட்டு திமுக எப்படி திருடி போய் எங்கிறதுல இதெல்லாம் வச்சுக்கிறீங்க? எப்பறம் நல்லா இருக்கீங்க நீங்களாம்? மக்கள் பணத்தை திருடுற நீங்களாம்